சுற்றி காமிக்கல, நான் விருப்பம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேளாங்கண்ணி போயிட்டுருக்கோம். வேளாங்கண்ணி போகிறதுக்குள்ளே அங்கங்கே ரூட்டுங்க ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. நாங்கள் கூகுள் மேப்பில் தான் போட்டுட்டு போயிருந்தோம், ஆனாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போது நாங்கள் வழியில் சில பேரை கேட்டுட்டு இருக்கப்போ எல்லாருமே ரொம்ப பண்பாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க என் சொந்தக்கார மாதிரியே ஃபீல் ஆச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நைட்டு 4 மணிக்கு தான் போயிட்டு ஹோட்டலுக்கே சேர்ந்தோம். அங்கேயும் ரோடெல்லாம் பள்ளமாக ரொம்ப மழை தண்ணி சேர்ந்துருந்துச்சு. அப்புறம் இங்கே கொஞ்ச நேரம் டீ பிரேக் எடுத்தோம். அப்புறம் அங்கே சில ஃபோட்டோஸ் எடுத்தோம். மழை கலர்கிட்டலாம் நாங்கள் நின்றுட்டுருந்தோம், அதையும் ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் ஆனந்த பவனான்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அதில் ரொம்ப டேஸ்டான தோசை, பல்லியா, சட்னி எல்லாமே நல்லா இருந்துச்சு. மஷ்ரூம் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. எங்கள் தங்கச்சிக்கு அந்த ஹோட்டல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அங்கே பொங்கல் செலிப்ரேஷனுக்கு எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா நின்றுட்டு இருந்தார், அதையும் ஃபோட்டோ பிடிச்சிருந்தோம். அப்புறம் எங்கள் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தோம். அது ஹோட்டல் கோல்டன் சாண்ட். அங்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 3 பெட்டுக்கு 800 rupees தான் வாங்கினாங்க. ரொம்ப நல்ல பெட் இருந்துச்சு. அப்புறம் டாய்லெட்டும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏசி நம்மளுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபேனும் இருந்துச்சு. அப்புறம் கீ நம்ம நிறைய வாட்டி ஹோட்டல் போயிட்டா சில வாட்டி நம்ம ரூம்லேருந்து வரும்போது லைட்டு ஆஃப் பண்ணாதே வந்துடுவோம். அந்த மாதிரி பிரச்சனைங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நம்ம கீ ஒரு இடத்துல போட்டால் அது கரண்ட் ஆன் ஆகும். அதை எடுத்துட்டா நம்ம கரண்ட் ஆஃப் ஆகிடும். அதை எடுத்துகிட்டு நம்ம கீ போட்டுட்டு நம்ம கூடவே எடுத்துகிட்டு போகலாம். கீழே ரிசப்ஷனில் நல்ல க்ரிப்பு, கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே ஜோடிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 6 மணிக்கு அப்புறம் அங்கே சிக்கன் பார்பிக்யூ விற்றுட்டு இருந்தாங்க. ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் போனால் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த பக்கம் ஹோட்டலுக்கு ரைட் சைடில் ஃபிஷ் லேண்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் தோசை சூப்பராகவே இருந்துச்சுங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கீழேருந்து பார்க்க ரொம்ப வியூவே மஸ்தாக இருந்துச்சு. இது எங்கள் தங்கச்சி. நாங்கள் இருந்த ரூம் நம்பர் 201. லக்கேஜ் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு லக்கேஜ். 8 பேக்ஸ் to 11 பேக்ஸ் இருந்துச்சு. இது டாய்லெட், ரெஸ்ட் ரூம். அதுக்கப்புறம் எங்கள் மம்மி வந்தாங்க, நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த கரண்ட்டு போட்டால் அந்த கீ போட்டால் ஸ்விட்ச்சு லைட் ஆஃப் ஆகிடும்ட்டு. நான் ஸ்விட்சிலேருந்து கீ எடுத்துட்டேன், அதனால லைட் போயிடுச்சு. திரும்ப போட்டதுனால கரண்ட் வந்துடுச்சு. அங்கிள், நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்ன பீஸ் போடுறீங்க இதில்? லெக் பீஸ் உண்டு, வின் பீஸ் உண்டு, எல்லாமே இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ருசியான பார்பிக்யூ இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இது ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, இது நம்ம கோல்டன் ஹோட்டல். டாடி கொஞ்சம் நீங்க பைபாஸ்ல வந்து ஆராம வந்துடலாம். ஹோட்டல் கோல்டன் சாண்ட்ல தான் இருக்கு. எவ்வளோ மணிலேருந்து விற்கிறீங்க அங்கிள்?
அங்கே அங்கே நான் எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன் மடியில் இல்லை சார் ஜனங்க கம்மி தான். பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியான இந்த சிக்கன் பார்பிக்யூ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சிக்கன் காமிக்கிறாங்க. See that. அது உள்ளெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்திருந்துச்சு. அது கூட மைனஸ் சாஸ் கொடுத்து ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த வேளாங்கண்ணி ஹோட்டலுக்கு வந்தால் நீங்களும் மறக்காமல் டேஸ்ட் பண்ணுங்க. ஆனால் ஒரு வாட்டி வேளாங்கண்ணிக்கு கீழே அந்த சைட் போனால் கிடைக்கும். அது வந்து ஹோட்டல் கோல்டன் சாண்ட். எஸ், அங்கே உங்களுக்கு நிறைய காமிக்கிறோம். 7:30க்கு மேலே தான் அந்த ஷாப் ஓப்பனாக இருக்கும். ஆமாம், எனக்கு அந்த கடியில் இருக்க சிக்கன் ரொம்ப பிடிச்சிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மத்தியான சாப்பாடு வெளியே தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஒயிட் ரைஸ், மீன் ஃப்ரை, அப்புறம் எறா தொக்கு, மீன் குழம்பு எல்லாம் கொடுத்துட்டாங்க. அது நிறையவே இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இங்கே ஹல்வா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஆகிட்ட பிறகு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். சர்ச்சில் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே ரஷ் இல்லை, லைனில் தான் இருந்தாங்க. கிரிப்பு சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயும் இருந்துச்சு. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டல் மரியாவில் வந்து எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் அங்கே 5 வருஷமாக போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் எது சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய கடைங்களும் திறந்து இருந்துச்சு, ஒன்றுமே மூடி இல்லை. அவ்வளோவா கிறிஸ்மஸ் டைம்லேருந்து எல்லாமே திறந்து தான் இருக்கான். இங்கே மெடிக்கல் ஷாப் இருக்குது. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் கிட்ட தான் பஸ் ஸ்டாப் இருந்துச்சு, அதனால் சீக்கிரமே நடக்க முடிஞ்சுது. இதெல்லாம் சர்ச்சுங்க, நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் ஜாஸ்தி உள்ளே போகல சர்ச்சுங்களுக்கு. இங்கே கிரிப்பு ஒன்று இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. இது கூட இங்கெல்லாம் கொரோனா சிம்பிள்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த பூமி வச்சுட்டு பூமியெல்லாம் வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது பழைய கோயில்கிட்ட இருக்கோம். இங்கெல்லாம் முட்டி போட்டு நடத்துவாங்க. ஆனால் இங்கெல்லாம் தண்ணி ரொம்பிட்டு இருக்குது. ஆனாலும் பக்தர்கள் நடந்துக்கிட்டே போகிறாங்க, முட்டி போட்டுக்கிட்டே போயிடுறாங்க. நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் தண்ணி ரொம்ப இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் மழை பெஞ்சு மரம்லாம் விழுந்துருந்துச்சு. அப்புறம் வயரெல்லாம் கட்டாக இருந்துச்சு. காற்று ரொம்ப வேகமாக வீசுந்தால மரம் எல்லாம் சாஞ்சிக்கு இருந்துச்சு. கவர் கூட பெஞ்சிடுச்சு. சர்ச்சோட நடுப்பகுதியில் கொஞ்ச நேரம் கிராஷ் ஆகிட்டு இருந்துச்சு. மழை தண்ணி ஜாஸ்தியே சேர்ந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் மத்தியானம் பார்க்கக்குள்ளே வெயில் அப்படி அடிச்சிட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பாதி தூரம் முடிஞ்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் ஆட்ட சாமான் இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஐட்டம். ஆமாம், எனக்கும் பிடிக்கும். நான் சின்ன வயசுலலாம் எங்கள் டேடியை ரொம்ப தொந்தரவு கொடுக்குவேன். எனக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சுப்பேன். எல்லா கலெக்ஷன்ஸும் என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் ரீசெண்டாக 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடு காலி பண்ணும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாங்க எங்கள் மம்மி வெடப்பத்துலன்னு. சரின்னு எனக்கும் ரொம்ப பேஜாராகிடுச்சு. ஆனால் பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே எனக்கு ஆட்ட சாமானங்கள்னா என்னோடய உயிர் மூச்சு காத்தா, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என் தங்கச்சியோ அதே மாதிரி தான். எனக்கு பிடிக்கும்.
அப்புறம் இங்கே எல்லாம் நல்லா இருந்துச்சு. மாதா ஃபோட்டோ, ஸ்டாச்சு, அப்புறம் ஆட்டா சாமானங்கள்லேயே கிட்டுங்க வச்சுருந்தாங்க. இது டேபிள் ஃபேன் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. அது ஒயிட் கலர் தொங்கிக்குது எங்கள் மம்மி. இது ஃபோட்டோஸ், மாதா காட்ஸ் ஃபோட்டோஸ். ஏன் முடி தான் தொங்கிச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் கரண்டி இங்கே இருந்துச்சு. பிளாஸ்டிக் சாமானங்களெல்லாம் மூடி வச்சுட்டு இருந்தாங்க, இங்கே பறந்து போயிடுமோன்னு. இங்கெல்லாம் சில ஃபோட்டோஸ் பிடிச்சிட்டு இருந்தேன். அங்கே இருக்க ரோஸ் எல்லாம் நான் பிடிச்சி ஒரு கலெக்ஷனை வச்சுருக்கேன். இங்கெல்லாம் மரம் அப்படியே காற்றா அடிச்சிட்டு இருந்துச்சு. எனக்கு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க அந்த தென்னை மரம் எப்படி ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்ருக்குன்னு. இது புக் சென்டர் இருந்துச்சு. நான் போய் அந்த புக் சென்டரில் ஒரு ஆர்டிஸ்ட் பாப்புலேஷன் புக் வாங்கினேன். பண்ணி புக் வாங்கினேன். அவள் வேறு எதையும் சொல்லுங்க. அவள் சொல்கிறது என்னென்னா த 3 Little Pigs அந்த ஸ்டோரி புக் வாங்கியிருந்தா. அப்புறம் எங்கள் மம்மி 2 கேலண்டர் வாங்கியிருந்தாங்க. புக்கு ரொம்ப சூப்பராக இருங்க. அங்கே எல்லா புக்கும் கிடைக்குது. சாங் புக், சிங்கிங் புக், அப்புறம் குக்கிங் புக் எல்லாமே இருந்துச்சு. இது ஸ்நாக் ஷாப். இங்கே பொரிக்கடலை எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் எப்போதும் போவோம். இந்த பொரிக்கடலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொரிக்கடலை எனக்கு உயிர். பொரிக்கடலை எனக்கும் ரொம்ப இஷ்டம். ஹல்வாவும் எனக்கு ரொம்ப இஷ்டம். எல்லோ கலர் அப்புறம் ரெட் கலர் தான் ஹல்வா ரொம்பவே இஷ்டம் எனக்கு. அப்புறம் கேண்டில் கடைக்கு போயிருந்தோம். கேண்டில் கடையில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கேண்டில்ஸ், விதவிதமான கேண்டில்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கு போயிருந்தோம். பீச் சைட் ஷாப்பிங் போயிருந்தோம். பீச் சைட் ஷாப்பிங்னாலே தெரியும் அங்கே என்னென்ன இருந்துச்சுன்ட்டு. நிறைய டாய்ஸ், கம்பல், இயரிங்ஸ், அப்புறம் மேக்கப், அப்புறம் கூலிங் கிளாஸ், ஹேட் எல்லாமே இருந்துக்கும். அங்கே கன் ஷூட் எல்லாமே இருக்கும். கிடைக்காத ஐட்டமே இல்லை. அப்புறம் அங்கே எல்லாம் ஆஃபர் வேறு போட்டுருந்தாங்க. எது எடுத்தாலும் 20 rupees. ஆனால் பெரிய பொருள்கள் எடுத்தால் மட்டும் அதே ரேட்டு. நாங்களும் ஒரு கடைக்கு போயிருந்தோம், 20 rupees ஷாப்பு. அங்கே நாங்கள் நிறைய திங்ஸ் வாங்கினோம். ஆனால் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் காரில் விடமே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. 20 ரூபாய் இருந்தாலும் நல்ல பொருளுங்க, குவாலிட்டியாக இருந்துச்சு. பிளேட்ஸ், பவுல்ஸ், அப்புறம் கிளாஸஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கமாக வந்துட்டு இருந்தேன். இந்த அங்கிள் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்புறம் சிரிச்சிட்டாங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு. எனக்கும் சிரிப்பு வந்துருச்சு. என்ன பண்ணுறது, தாங்க முடியல, அடிக்கிக்கிட்டேன். அப்புறம் நான் பீச்லேருந்து திரும்பி வரப்போ அந்த அங்கிளை பார்த்து உக்காந்துட்டு இருந்தார் சீட் போட்டுட்டு. அவர் பார்த்து திரும்ப என்ன சிரித்தார். நானும் அவரை பார்த்து சிரிச்சிட்டு வந்துட்டேன். இங்கே கீ செயின் ஷாப் இருக்குது, நிறைய ஷாப்ஸ் இருக்குது, சொல்லவே முடியாது. கோலி சாடா, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்டோம்.
அப்புறம் இந்த பக்கம் சங்கு கடை இருந்துச்சு. அதில் வந்து நல்ல ஹேங்கிங் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதுதான் பீச், ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு. இங்கெல்லாம் நல்ல பொம்மைங்க இருக்கு. இந்த பொம்மை சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டால் இருந்துச்சு. அந்த டால் வந்து அனுஷ்கா பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னேன் நான். அவள் பேய் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டா. ஏன்னா ஒரு சீரியலில் அந்த பொம்மை பேயாக வருது, அதனால தான் அவள் அப்படி சொல்கிறா. காத்தாண்டியில் எவ்வளோ மழை அடிச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமாம், இப்போ பார்த்தா வெயில அடிக்குது. சரி அனுஷ்கா, நம்ம போகலாமா? இது மினி ஸ்கர்ட்னு சொல்றாங்க. மினி இல்லை மகு, அது ஃபுல் ஸ்கர்ட், லாங் ஸ்கர்ட் அது. வேணும் சொல்றாங்க அந்த மேஷன். ஆனா நான் வேணும் சொல்லிட்டேன். சரி சரி, இதெல்லாம் இப்போ பீச்ல ஆட போகலாம். இந்த பக்கம் மாத்திரம் வந்துடாதீங்க பசங்களா, உங்களை மொட்டை வச்சுட்டு உட்கார வச்சுருவாங்க இந்த அஞ்சலி பாப்பா மாதிரி. ஆமா, இது மொட்டை ஐங்க. சரி சரி, பாய். பீச்சுக்கு போயிட்டு வரலாம். இந்த மாதிரியே ஹோட்டல். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேம்மா. எவ்வளோ வருஷமா ஹோட்டல் நடத்துறீங்க? 20 வருஷமா. உங்கள் ஹோட்டலில் என்ன நல்லாயிருக்கும்? எல்லாம் நல்லா இருக்கும். பிரியாணி நல்லா இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கும், மீன் வறுவல் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். கேட்டிங்களா நண்பர்களே, நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டிஷ்ஷையும் ட்ரை பண்ணுங்க. எங்கள் தங்கச்சி என்னவோ பார்த்துக்கிறாளாம், அதை வேணும்னு அடை பிடிச்சிட்ருக்கா. அவங்க டாடி இஸ்துன்னு போயிட்டுருக்கா. அவர் டாடி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சின்னு சுற்றின்னுக்கிறாங்க. இங்கே வந்து என்ன வாங்குறதுன்னே தெரியல அவளுக்கு, பார்த்துட்ருக்கா. சும்மா டெஸ்ட் பண்ணிட்டுருக்க சொல்கிறாங்க அவங்க டாடி. இந்த பொம்மை ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ஆர்வத்தை பாருங்க, எவ்வளோ ஆர்வமா இருக்காங்க. நங்கல் கிட்ட தானே அந்த சங்கில எழுதிருப்போம். ஆமா, அந்த சங்கில தான் இருக்கு. அப்புறம் வேற இது இந்த கடைக்கு வந்து சங்குலேருந்து எழுதிக்கோங்க, ரொம்ப நல்ல கடை. ஏய், அது காட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்களா? வீடியோ எடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இருக்கும். பாருங்க, சைலண்டாக இருந்து பேசுறதெல்லாம் இதில் ஆட் ஆகாது.
இந்த கீ செயின் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த கம்மல் எல்லாம் செட்ஸ் எல்லாம் இது ஆல்ரெடி பேர் போட்டுருக்கு. வாங்க அடுத்து பார்ப்போம். இது பாருங்க, இந்த இது வச்சுருந்தா இதுதான் எங்கள் டேடி சுற்றிட்டு இருக்காரு. பீச்சில் ஆடினீங்களா சார்? இங்க பாருங்க, green ஆயிடுச்சு. இந்த பொண்ணு ஆடிருக்கான்னு அவள் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. சாப்பிட்டீங்களா சார்? இந்த பொண்ணு எல்லாத்தையும் கழிச்சு போட்டுட்டு இருக்கா. இந்த கடை கூட இவட விடக்கூடாதான் இருந்துச்சு, அதனால விட்டாங்க போனா போட்டோன்னு. பார்த்தீங்களா?